எப்படியோ காய்களை எல்லாம் நாளைக்கு புடுங்கணும்னு நினைச்சேன். எல்லாம் இன்னைக்கே ரெடி பண்ணிட்டோம். அம்மா நாங்க வந்துட்டோம். சிரிப்பு காலோட தோட்டத்துக்குள்ள வராதீங்க, சேரா இருக்கு, பார்த்து வாங்க. ஆண்டி தோட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு கடைக்கு கொண்டு போறக்கு நம்ம தோட்டத்துல இருந்து வளர்ந்த சுத்தமான காய்கறிகளை எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். இந்த கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம் ஆண்டி. ஆமாண்டா, கீரையை சாப்பிட்டா ரொம்ப சக்தி கிடைக்கும். ஆனா உங்களை மாதிரி குழந்தைங்க கீரைனா சாப்பிட்றதே கிடையாது. ஆண்டி இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? சரிடா தங்கம், இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருக்கிறதால நம்ம தோட்டத்துல உள்ள காய்கறிகளோட கதைகளவே பார்ப்போம், சரியா? ஹாய் ஜாலி ஜாலி. அம்மா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த தோட்டத்துல உள்ள காய்கறிகளோட கதையெல்லாம் சொல்ல போறாங்க. ஆமா, இதோ உங்க பக்கத்துல இருக்கிற இந்த பசுமையான கீரைக்கு ஒரு கதை இருக்கு. சாயங்காலம் நேரம் ஆகும்போது காத்துல சலசலன்னு இந்த கீரை அப்படியே ஆடும்போது இங்க இருக்கிற காய்கறிகள் எல்லாம் சேர்ந்துட்டு அவங்களோட பெருமையை உட்கார்ந்து பேசினாங்களாம். காய்கறி எல்லாம் பேசினாங்களாம். அவங்களும் உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள். ஆனா அவங்க பெருமையில அவங்க இந்த பசப்பசேன்னு இருக்கிற கீரை பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்களாம். முதல்ல ஓடி வந்து இந்த கத்திரிக்காய் சொல்லிச்சாமா, இருக்கிறதுலயே நான் தான் வித்தியாசமான கலர்ல அழகா இருக்கிறேன், என்ன குழம்புக்கெல்லாம் பயன்படுத்துனா அவ்வளவு ருசியா இருப்பேன்னு அதோட பெருமையை அது சொல்லிச்சான். கத்திரிக்காய் அழகா பேசியிருக்கேன்டி. உடனே தக்காளி ஓடி வந்து சொல்லிச்சான், நீ நிறத்துல வேணா அழகா இருக்கலாம், உன்னை விட சிவப்பு நிறமா நான் தான் அழகா இருக்கிறேன், யாரை பார்த்தாலும் தக்காளி மாதிரி அழகா இருக்கிறேன்னு என்ன உதாரணம் சொல்லுவாங்க. நான் குழம்புலையும் அவ்வளவு ஒரு சிகப்பு தன்மையை கொடுத்து அழகுபடுத்தி நல்லா ருசியா இருப்பேன் தெரியுமான்னு கத்திரிக்காய் கிட்ட கிண்டலா சொல்லிச்சான். அதை கேட்ட கத்திரிக்காய் அமைதியா உட்கார்ந்துருச்சான். தக்காளி சொல்றதை கேட்டுட்டு ஓடி வந்த மிளகாய ரெண்டு சொல்லிச்சான், நாங்க காரத்தன்மை கொண்டவங்களா இருந்தாலும் உணவுக்கு உப்பு உரப்புங்கிற வார்த்தைய நாங்க அதிகமா கொண்டவங்க, எங்க கிட்ட காரத்தன்மை இருக்கும், அதே மாதிரி உணவுலையும் நல்ல கார சாரமா இருந்தாதான் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வலிமை கொண்டவங்க நாங்க தானே அவங்களும் சிரிச்சுட்டே சொன்னாங்களாம். ஆமா ஆமா, எனக்கு காரமே பிடிக்காதுமா. அப்படி சொல்லக்கூடாது தங்கம், கொஞ்சமாவது காரமெல்லாம் கண்டிப்பா சேர்க்கணும். எதுவுமே இல்லாம சாப்பிட்டோம்னா உடம்புல எந்த ஒரு பலமும் இருக்கவும் செய்யாது, எதை தாங்குற சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கவும் செய்யாது. சரி வாங்க அடுத்த காய் என்ன சொல்லிச்சுன்னு பாப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முள்ளங்கி மெதுவும் சொல்லிச்சான், நான் முள்ளங்கி பலருக்கும் என்ன பிடிக்காது, அதே உங்களை மாதிரி குழந்தைகளுக்கு தான் முள்ளங்கி பாவமா சொல்லிச்சான். ஆனா எனக்கு நேர் சக்தி நிறைய இருக்குது, நான் மத்தவங்களுக்கு என்ன நோயா இருந்தாலும் கைகால் வீக்கமா இருந்தாலும் என்ன சாப்பிட்டா அதெல்லாம் குறைச்சிடுவேன்னு பாவமா சொல்லிச்சான். அதை கேட்டுட்டு இருந்த முருங்கக்கா, அச்சோ பாவம் முள்ளங்கி, எனக்கும் எப்பவுமே அது பிடிக்காது, இனிமேல் நான் அதை பாவம்னு சொல்லி டெய்லியும் எங்க அம்மாட்ட சொல்லி சாப்பிடுவேன் ஆண்டி. அதுதான் வேணும். சரி சரி, முருங்கக்காய் என்ன சொல்லுது சொல்லுங்க ஆண்டி. நான் சாம்பாருக்கு நல்ல ருசியா இருப்பேன், அதே மாதிரி அந்தந்த சீசன்ல மட்டும்தான் நான் கிடைப்பேன், அதே சமயம் என் மரத்துல வர்ற கீரைக்கு இரும்பு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க, என்ன மாதிரி யாராலையும் இருக்க முடியாதுன்னு முருங்கக்கா தற்பெருமை பேசிச்சான். அதை பார்த்த பீட்ரூட் கோவமா ஓடி வந்துச்சான். முருங்கைக்காயை தள்ளிட்டு நீ அந்த பக்கம் போ, எனக்கு ரத்தம் ஊற வைக்கிற சக்தி இருக்குது, அதிகமா என்ன ஜூஸாவும் பயன்படுத்துவாங்க, சிலர் மூஞ்சிக்கும் பயன்படுத்துவாங்க, என்ன எல்லாரும் பயன்படுத்தி சிவப்பா மாறுற மாதிரி செய்வாங்க, அது மாதிரி ஒரு காய் தான் நான், ஆனா குழந்தைகள் தான் என்ன விரும்பி சாப்பிட மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் வருத்தமா சொல்லிச்சான். அச்சோ பாவமா, இனிமேல் நம்ம டெய்லியும் பீட்ரூட் சாப்பிடலாம், அது ரொம்ப வருத்தப்படுதுமா. சரி, இப்படி ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்கல வெங்காயம் ஓடி வந்துச்சான். கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க, ஆரம்பமே நாங்க தான், ஒரு பொரியலையா இருந்தாலும் சரி கூட்டாக இருந்தாலும் சரி என்ன குழம்பு வைத்தாலும் சரி நாங்க இல்லாம அந்த குழம்பும் மணக்காது, ஆனா அதே மாதிரி எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது தெரியுமான்னு சொல்லி அவங்களோட பெருமையா அவங்க சொன்னாங்களாம். இப்படி சாயங்கால நேரமா அந்த தோட்டத்துல எல்லா காய்கறிகளும் பேசி சந்தோஷமா இருந்தாங்களாமா. அதை பார்த்த அந்த தோட்டக்காரு காய்கறிகளை வளர்த்துறத ஒரு குறிக்கோளா வச்சிருந்தாராம். அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல எல்லா காய்கறிகளையும் தோட்டமா பயிரிடணும், அதுக்கப்புறம் அதை எப்படி எல்லாம் உண்ணலாம், அதுல என்னென்ன சக்தி இருக்குதுன்னு அடுத்த கதையில நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரியா குழந்தைகளா?